வெல்கம் டு மை சேனல். பாருங்கள், அவரை பற்றி வீடியோ போட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. பார்த்துங்க, இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு யூஸ்ஃபுல்ல வீடியோ. பாருங்கள், மாடு காலையில் தோட்டத்தில் எவ்வளோ பேஞ்சிட்ருக்குன்னு பாருங்கள். அட்டகாசமாக இருக்குது. எல்லா வகையான மாடும் இருக்குது. இந்த பாருங்கள், தின்னுட்டுருக்குது மாடு, புல் தின்னுட்டுருக்குது. சூப்பராக இருக்குது. ஆமாம், அவர் மாட்டுக்கு தண்ணி வச்சிட்ருக்கிறாரு. பாருங்க, சாணி போட்டுருக்கு மாடு. தோட்டத்தில் 1 2 3 4 5 6 7 8 9 10 மாடு இருக்குது. பாருங்க, இது ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ. சும்மா சமையல் வீடியோ போட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. அது அவரோட கேபிஸ், நம்மளோட கேபிஸ் அது கிடையாது. அதனால் இது ஒரு பயனுள்ள வீடியோ. அவரை பற்றி வீடியோ போட்டு பிரயோஜனம் கிடையாது. ஓகே, பாருங்கள், காலையில் சண்டை போடுற வீடியோ, சமையல் வீடியோ அதெல்லாம் போடாமல் இந்த மாதிரி மாடு நம்ம ஜீவனுள்ள பிராணிக்கு எப்படி திங்குது, இந்த மாட்டை பற்றி ஏன் வீடியோ போடணுன்னா, நம்ம டெய்லி காலையிலையும் சாயந்தரம் டீ காபி சாப்பிட்றோன்னா இந்த மாடு இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அது அண்ணனுக்கு கொஞ்சம் தெரியுங்க. பயனுள்ள வீடியோ போடுங்க. சும்மா மீன் திங்கிறதுமே சமையல் வீடியோவும் போட்டால் அது பார்க்குறக்கு ஒரு கூட்டங்கள் இருப்பாங்க. அதனால் பசு வரும் எப்படி தின்ட்டுக்குது மாடு. அதனால் இது பயனுள்ள வீடியோ. தம்பி இரு வர்றேன். அதனால் மாடு குத்த வருது. ஓகே, அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாருங்க, பூரா தோட்டம்தான். தோட்டத்தில் இளநீ எவ்வளோ இருக்குது. ஒரு நம்ம பசுங்கிறது நம்ம குழந்த மாதிரி கவனிச்சாதான் அது நம்மக்கிட்ட கரெக்டாக இருக்குது. இல்லைன்னா நம்மளை குத்திரு. வீட்டில் எப்படி குழந்தைய வளர்த்துறோமோ அதே மாதிரி தான் நம்மளை மாடையும் வளர்த்திட்டு இருக்கணும். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.